பொன்னின் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, கன்னி தமிழ் எனக்கு போதுமையடா, உயர் கம்பன் கவி எனக்கு வேணுமையடா. இவ்வளவுதான் என்னோட ஆசை. அதனால நீங்க 4 பேர் இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் தரத்துக்காக தான் ட்ரை பண்ணேன். இப்ப நாடகத்துக்குள்ள நான் போறேன். இந்த நாடகம் ஆயிஷா நடராசன் எழுதிய, அவர் வெறும் நடராசன், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை எழுதினதுனால அவர் ஆயிஷா நடராசன் ஆயிட்டார். என்னோட பேர் ஐயா போடும்போது கூட இந்துமதி ஆயிஷா இந்த இந்துமதி அப்படின்னு போட்டிருந்தாரு அந்த பதிவுல. அவரை மாதிரி என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த எழுத்தாளர் இதை நான் நாடகமாக நடிக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்ததுக்காக அவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாடகத்துக்குள்ள நான் போயிடுறேன். என்ன டீச்சர்ஸ் டே இல்லை, நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? ஏன்? ஓ, நீ சில்ட்ரன்ஸ் டேவா? சரி, என்ன பண்ணணும் அதுக்கு? என்னது என்னது நான் பாட்டு பாடணுமா? நான் பாட்டு பாடினா இருக்கிற இந்த 4 பேரை கூட எந்திரிச்சு போயிடுவாங்க. பரவாயில்லையா? பாடியாகணுமா? சரி. கண்கள் திறந்தும் இனி உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமே நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் இனி உண்மை கண்டு பேசுமோ. பழைய பாட்டு பாடுவா? பழைய பாட்டு தான்மா தெரியும். எனக்கு டான்ஸ் ஆடணுமா? வாய்ப்பே இல்லை. பாட்டே 2 வரி பாடுறதுக்கே நீங்க எல்லாம் இப்படி ஆயிட்டீங்க. இன்னும் நான் டான்ஸ் ஆடணும்னு சொன்னா சான்ஸ் ஆடி ஆகணுமா? சரி, ஒண்ணும் இல்லை, நான் உங்களுக்கு புதுசா ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். சரியா? என்னன்னா நின்றுட்டே டான்ஸ் ஆடுறது எப்படி? ஏன்னா நாங்கள் அப்படித்தான். சரியா? சொல்லித்தரட்டுமா? சரி. கூடொன்று கண்டே குயில் வர கண்டே குரலால் அழைக்கவில்லை, குரலால் அழைக்கவில்லை, ஏடொன்று கண்டேன் எழுதிட கண்டேன் நான் அதை எழுதவில்லை, நான் அதை எழுதவில்லை. இவ்வளவுதான் ஆட முடியும். அப்பதான் நாளைக்கு பார்க்கலாம். இப்படிதான் ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ் டேவும் என் வாழ்க்கையில ஒரு பேரை ஏற்படுத்திட்டு போகும். என்னது? அது என்ன புயலா? அது ஒரு கதை.
அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னா நான் கொஞ்சம் வருஷம் பின்னாடி போகணும். அப்ப நான் 10ஆம் கிளாஸ் சயின்ஸ் டீச்சரா இருந்தேன். அப்ப வந்து நான் சயின்ஸ் டீச்சர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வார்டனும் கூட. இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டன் இருக்குல்ல, அதில் மொத்தம் நாங்கள் 8 பேர் இருக்கோம். அந்த 8 பேர்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, கல்யாணம் ஆகும் போயிடுவாங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு வேலை வரும், அவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் 2 பேர் மீதும் நிரந்தரமான வார்டன். ஒருத்தி ஆஸ்துமா பேஷண்ட், அவங்க ஹாஸ்டல்ல தான் இருந்தா. அடுத்தது நான் தான் காலம் கடந்தோம் கல்யாணம் ஆகாது. அதனால அந்த ஹாஸ்டல்ல நாங்கள் 2 பேரும் நிரந்தர வார்டன். கல்யாணம் ஆகாத அப்படி இருக்கிற எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க யோசிச்சு பாருங்களா. காலையில எழுந்திருக்கணும், அதே வேலையை செய்யணும், ஸ்கூலுக்கு போகணும், அதே பாடத்தை எடுக்கணும், திரும்பவும் வரணும், அதே சிலபஸ், அதே பாடம். என்னப்பா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன என்ன அதேதான். அதாவது இந்த சில நேரத்தில் நமக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, உற்சாகமா செய்யணும்னு சொல்லுவோம். டெய்லி பழம் தேய்க்கிறேன், நாம என்ன உற்சாகமா பழம் தேய்க்கிறோம். என்னைக்கேனும் புதுசா பேஸ்ட் ஓப்பன் பண்ணா, இல்ல ப்ரஷ் புதுசா இருந்தா, அதுவும் அன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும். மீது நாளெல்லாம் என்ன பண்ணுவோம், அதேதான் கடமையா செய்வோம்ல. அப்படிதான் நாங்க கூட. அது என்னன்னு கேட்டீங்களா, சொன்னா சில பேருக்கு கோவம் வருங்க. செக்கு மாட்டு வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை, செக்கு மாட்டு வாழ்க்கை. அதே பாருங்க, எனக்கு அப்படி சொன்னா டீச்சர்ஸ்க்கு கோவம் வருமா? இந்த டீச்சர்களோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிச்சு கொரோனா லாக்டவுன்ல, தெரியுமா உங்களுக்கு? ஆபாசமா பேசுறது, அப்புறம் மார்க் போட மாட்டேன் அப்படின்னு மிரட்டது. இன்னொன்னு தெரியுமா, ஆன்லைன் கிளாஸ்ல துண்டு கட்டிட்டு பாடம் எடுக்கிறது. கேட்டதுல உடனே நினைச்சிடாதீங்க, பொம்பளை டீச்சர் எல்லாம் ரொம்ப கரெக்ட், எல்லா இடத்துலயும் எல்லாமும் இருக்கு. நல்லவங்களும் இருக்காங்க, கேட்டவங்களும் இருக்காங்க. அப்படிதான் இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் 10th பிக்கு சயின்ஸ் டீச்சரா இருந்தேன். 10th பில நீங்க ஒரு பார்க்கணும், ஆயிஷா அந்த கிளாஸ்ல தான் இருந்தா. முதல் முறையா நான் அப்பதான் அவளை பார்த்தேன். பொதுவா ஆயிஷா எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லணும். அவ கொஞ்சம் பல்லு தூக்கிக்கிட்டு துருத்திக்கிட்டு, இந்த முடி இருக்குல்ல இதுக்கு மூச்சுல உள்ள அதை பத்தி நான் அக்கறையே இல்லாம இருந்தா. சுத்தமா அவளுக்கு அந்த அக்கறை இல்லை. அதுவும் இந்த 4வது வரிசையில கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு, அது பக்கத்துல தான் உட்காந்து. முன்னாடி வரிசையில இருந்தாலும் உட்கார. நான் இன்னொன்னு, அந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சரும் கிடையாது. ஒரு டீச்சரோட மனசுல நிற்கணும்னா பொதுவாக பசங்க என்ன பண்ணணும், ஒண்ணு நல்லா படிக்கணும், இல்ல கொஞ்சம் சேட்டையாச்சும் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லை. கிளாஸ் டீச்சரும் இல்லை, அப்புறம் எப்படி எனக்கு அவங்க தெரியும்? அதனால எனக்கு ஆயிஷாவை பத்தி அப்போ ஒன்றும் தெரியாது. அப்பதான் ஆயிஷா ஒரு நாள் நான் கிளாஸ் எடுத்துட்டு
காத்தவியல் பத்தின பாடம். மேத்தை பத்தி நான் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப பூமி எப்படி ஒரு காந்தமாக செயல்படுகிறது அதே பாடம் அதே போல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆயிஷா ஒரு குரல், என்ன குரல்? அப்படின்னு ஒரு குரல். நான் மேக்னெட்டை வச்சு செவ்வக வடிவ காந்தம், வட்ட வடிவ காந்தம் எல்லாத்தையும் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கு, பூமி எப்படி காந்தமாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குரல். நான் போர்டு பக்கத்துல இருந்து திரும்பி, Are you understand? Okay. Are you understand? Okay. இது எடுத்துக்கிட்டே மெதுவா கூப்பிட்டாங்க குரல். இப்ப கொஞ்சம் சத்தமா, மிஸ். நான் திரும்பி, என்ன அப்படியே நின்னா வாங்குறதா? இப்ப யோசிச்சு பாக்குறேன், இவ்வளவு அபத்தமா கேட்டிருக்கா விட்ட அந்த கேள்விய. ஆனா நான் அப்படிதான் கேட்டா அப்படின்ட்டு ஆயிஷா கிட்ட, இல்ல மிஸ் அப்படின்னு சொன்னான். அப்பவும் கடைசி பெஞ்சில இருந்தாங்க பத்தியா, அதுல ஒரு பொண்ணு அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணா என்கிட்ட இருந்து, அப்படின்னு சொன்னான். ஆனா ஆயிஷா உட்காரலையே. பக்கத்துல இருக்க பொண்ணு அஸ்கர்ட்டை இழுத்து அப்படின்னு சொன்னான். அப்போ ஆயிஷா உட்காரல. ஒரு டவுட்டு மிஸ். நான் என்னமா டவுட்டு மிஸ்? கால்கிட்ட துண்டா வெட்டினா என்ன ஆகும் மிஸ் அப்படின்னு கேட்டா. என்னோட இத்தனை வருஷ டீச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட முதல் சவால் தான். ஒரு 3 நிமிஷத்துக்கு நாடி போட்டேன். அதுக்கப்புறம் மேக்னெட்ஸோட எல்லா ஃபேக்ட்ஸையும் அப்படியே ஓட்டி பார்க்குறேன். ஓட்டி பார்த்துட்டு ஃபேக்ட்னு சொன்னேன். ஒரு பூரி கட்டுனது போல 2 வெட்டினா ஆகும், 2 கந்த கிடைக்கும். இப்போ உட்காந்துருவான்னு பார்ப்போம். ஆனால் ஆயிஷா உட்காரல. மிஸ் மிஸ் அந்த 2 வெட்டின காந்தத்தை துண்டு துண்டா நிறைய வெட்டினா, அதாவது முடிவுறா எண்ணிக்கையில வெட்டினா அப்படின்னு சொன்னான். நான் இந்த மாதிரி டக்குன்னு பதில் சொன்னேன், முடிவுற எண்ணிக்கையில காந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். சரியா அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல வெள்ளடிச்சிருச்சு. அப்படா தப்பிச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிஷா கிட்ட இருந்து வேகமா என்னோட புக் எடுத்துட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்தேன். அடுத்த கிளாஸ்க்கு நான் போயிட்டே இருக்கேன். என் பின்னாடி நெருங்க போல அவன் வந்துக்கிட்டே இருந்தான். நான் திரும்பி, என்னம்மா மிஸ் ஒரு டவுட்டு மிஸ். மா அடுத்த கிளாஸ்க்கு நான் போக வேண்டாமா? பின்னாடியே நிழல மாதிரி வந்தா. இல்லை மிஸ் ஒரு டவுட்டு மிஸ். சரி சொல்லு. அந்த காந்தத்தை பத்தி தான் மிஸ். அந்த காந்தத்தை துண்டு துண்டா முடிவுற எண்ணிக்கையில வெட்டினோம்ல. ஆமா, அந்த முடிவுற எண்ணிக்கையில வெட்டின அந்த காந்தத்தை ஒரே நீர்கோட்டில அப்படியே வச்சுக்கிட்டே போனா என்ன ஆகும் மிஸ் அப்படின்னு கேட்டா. நான் 12th வரைக்கும் பிசிக்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் இளங்கலை படித்தேன், யூஜி படித்தேன், அப்புறம் 2 வருஷம் பிஜி படித்தேன், டீச்சர் ட்ரைனிங் 1 வருஷம் படித்தேன். இதில் எப்பவுமே எனக்கு தோணாத கேள்வியை
படிக்க ஆயிஷா என்னை பார்த்து கேட்டான், மிஸ் ஒரே நேர்கோட்டில் வச்சா என்ன ஆகும் மிஸ்? நான் யோசிக்கிறேன். அப்ப ஒரே நேர்கோட்டில் இருந்தா ஒன்னோட ஒண்ணு விளக்கவும் செய்யாது, ஈர்க்கவும் செய்யாது. அது அப்படியே தானே மிஸ் இருக்கும். ஏன் நாம இந்த பிரபஞ்சத்தை அப்படி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அவ கேள்வி கேட்டாங்க. அப்ப எனக்கு கேள்வியாக தான் அடிச்சா. இப்ப அவ இந்த விளக்கத்தை சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கு டீச்சர் எப்பவுமே சொல்லுவாங்க, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. நானும் அப்படிதான் சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குல்ல, அதுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் ஆயிஷா கிட்ட அந்த புக்கை வாங்கிக்கிட்டேன். அந்த புக்கை வாங்கிக்கிட்ட பிறகு நான் படிச்சு சொல்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் போயிட்டு என்னோட அறையில என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த புத்தகத்தை எடுத்தேன். அந்த புத்தகத்தை நான் என்னோட அறையில புரட்டும் போதுதான் சில விஷயங்களை பார்த்தேன். அந்த புக்கு முதல்ல சென்ட்ரல் லைப்ரரியிலிருந்து திருடினது. ரொம்ப குறிப்பா லைப்ரரி பார்க்குற நான் இல்லை சார். அது அடுத்தது பார்த்தோம்னா அந்த அறை முழுவதுமே அந்த புத்தகம் கனெக்ட் செஞ்சிச்சு. அப்படி என்ன அந்த முழு புத்தகத்தை நான் முழுசா படிச்சு முடிக்கவே முடியாது. அதுல ஆயிஷா எங்கெல்லாம் அடிக்கோடி போட்டிருந்தாலோ, எங்கெல்லாம் குறிப்புகள் எழுதி வச்சிருந்தாலோ அதை மட்டும்தான் நான் அன்னைக்கு வாசிச்சேன். அப்படி வாசிச்ச போதுதான் நான் ஆயிஷா யாருங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். யார் இவ மனுஷியா இவ, யார் இவ அப்படின்னு எனக்குள்ள கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு. நான் அன்னைக்கு என் ஆயிஷாவை கண்டுபிடிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மறுநாள் நான் ஆயிஷாவை பார்க்கறதுக்காக சீக்கிரமா போகணும், கிளாஸ் ரூம்ல போயிட்டு நம்ம ஆயிஷாவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு நான் மறுநாள் கிளாஸ் ரூமுக்கு போனேன். கிளாஸ் ரூம்ல போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு லீவு, அதனால ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துதான் இருந்தேன். ஸ்டாஃப் ரூம்ல என்ன நடக்கும்? வழக்கு போலதான். அந்த புடவை என்ன தெரியுமா? அப்புறம் அந்த நடிகையோட பூர்வம் இருக்குல்ல, அது சூப்பரா இல்ல? முதல்ல என்னமோ பண்ணிருக்காங்க போலடி. இதேதான் இன்னும் சில பேர். அந்த எலிவாள் இருக்குல்ல, அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த பேய் மாதிரி பவுடர் பூசிட்டு வந்துருச்சு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? இப்படி பிள்ளைங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. நான் கேட்கிறேன், இது பள்ளிக்கூடமா இல்ல பலிக்கூடமா? இது பள்ளிக்கூடமா இல்ல பலிக்கூடமா? ஒரு பிள்ளைங்களை நாம எப்படி பார்க்கிறோம்? நம்பரா பார்க்கிறோம். இங்கிலீஷ் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், மார்க் நம்பர். இப்படி நான் யோசிக்கும் பொழுதுதான் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். நேற்று வரைக்கும் நான் இந்த ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து தானே இருந்தோம். ஏன் அப்ப நமக்கு தோணல? ஒரே ஒரு ஒத்த கேள்வி ஆயிஷா கேட்டது நான் இன்னும் மாறிட்டேன். அறிவின் தொடக்கம் கேள்வி, அறிந்தால் கேள்வி கேள்வி, உன்னை அறிவது முழுமை, இதை உணர்வதுதானே முதன்மை. அறிவின் தொடக்கம் கேள்வி. எனக்கு ஆயிஷா கேள்வியை கேட்டு அறிவை தொடங்கி வச்சிருந்தா. நான் ஸ்டாஃப் ரூம்குள்ள திருப்பதான் உட்கார்ந்துருந்தேன். நேற்று வரைக்கும் உட்கார்ந்துருந்தேன். அப்படி எப்படா போய் ஆயிஷாவை பார்க்க போறோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் சுகுணம் ஓடி வந்தான்.
ஓடி வந்து, ஏய் உனக்கு தெரியுமா நீ நான் ஒரு கேஸ் பிடிச்சிட்டேன் அப்படின்னா. என்னமோ விபச்சார வழக்குல கேஸ பிடிச்ச மாதிரியே, கேஸ் பிடிச்சிட்டியா? பொதுவா அப்படியா அப்படின்னு நான் கேட்கணும். இப்ப அவளை அதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. நார்மலான மனநிலையில நானும் அப்படிதான் கேட்டுருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்லையே, அதனால நான் அப்படி கேட்கல. என்ன அப்படின்னு கேட்டேன். சொன்னா, ஏய் இன்னைக்கு நான் +1 +2 மேத்ஸ் குறிப்பிக்கிட்டே இருந்தேன்ல, ஆமா ஒரு கேஸ் பிடிச்சேன். என்ன கேஸ்? ஒரு பர்டிகுலர் சம்மர் எல்லா நோட்லையும் ஒரே கையெழுத்து. எப்படி எல்லா நோட்லையும் ஒரே கையெழுத்து? காப்பி அடிச்சிருப்பாங்களோ? ஆனா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது லாஜிக் சம். அவ்வளவு சிலபஸ்ல யாராலையும் போட முடியாது. அப்படிப்பட்ட லாஜிக் சம் எப்படி எல்லாரோட நோட்லையும் ஒரே மாதிரி இருக்கு? ஒருத்திய கூப்பிட்டு அப்படி ஒரு தட்டு தட்டுனதும் உண்மையை தட்டிட்டா. என்ன உண்மை? லாஜிக் சொன்ன +1 பிள்ளைகளுக்கு தெரியாத அந்த சொன்ன 10ஆம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு போட்டு கொடுத்துட்டான் எல்லாரும். எனக்கு 10ஆம் கிளாஸ்ங்கிறதுலே அது எந்திரிச்சு நின்னுட்டேன். கடவுளே அது ஆயிஷாவை இருக்கக்கூடாது, கடவுளே அது ஆயிஷாவை இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி அவள் கரெக்டா எவ்வளோ ஆயிஷாவா அந்த பொண்ணு தான் போட்டு கொடுத்தாலும். அதுக்கு கார்டியன் யாரோமா பெற்றவங்க கூட இல்லையா அப்படின்னு ஆயிஷாவோட லைஃப சுகுணாதான் எனக்கு சொன்னான். நல்லா போயிட்டு எச்சப்பட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன், டிசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா 10ஆம் கிளாஸ் பொண்ணு 11ஆவது பொண்ணுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருப்பா. நான் கேட்கிறேன், ஏன் உங்க வகுப்பறையில் ஒரு அறிவாளி இருக்கக்கூடாதா? 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணோட மேக்ஸ 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு போடக்கூடாதா? அப்படிப்பட்ட அறிவாளிய உங்க வகுப்பறையில உட்கார விட மாட்டீங்களா? எனக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. எப்ப போயிட்டு நாம ஆயிஷாவை பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் போயிட்டு கிளாஸ் ரூமுக்கு போனேன். ஆயிஷாவை பார்த்தேன். ஆயிஷாவோட இடம் காலியா இருந்துச்சு. பக்கத்துல இருந்தவர்கிட்ட கேட்டேன், ஆயிஷா எச்சம் கூண்டு போனாங்க மிஸ், இன்னும் வரல மிஸ், அம்மா அடி மிஸ் அப்படின்னு அவன் அடி வைத்தேன். இன்னும் கலக்கலாம். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் பாடம் எடுக்க முடியல அந்த வேலை. ஆயிஷா என் பாட வேலை முடிகிற நேரத்துல தான் பசிக்கு போட்ட மாதிரி ஆகிற மாதிரி அப்படின்னு கேட்டான். எஸ் அப்படின்னு சொன்னேன். முதல்ல 2 பேர் கர்தா போட்டு ஆயிஷா பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதான் ஒட்டியா அவ சிட்டி போல. அவங்க பாருங்க மிஸ், இந்த சனியனை இது புறக்கணும் வேலை இல்லாம பிறந்தது எப்படி உயிரை வாங்கிட்டு பாருங்களேன். ஏதோ பிறந்ததுமே அம்மாவோட மெழுகிடுச்சு. கொஞ்ச நாள் அவங்க அப்படம் போய் சேர்ந்துட்டான். அக்கா பொண்ணா போயிடுச்சு, கொஞ்சம் வளர்த்து விட்டுருவோம் அப்படின்னு எனக்கே 3 பசங்க மிஸ். இதையும் சேர்த்து வளர்க்குறேன். எங்க வீட்டுக்காரர் துபாயில போய் கஷ்டப்பட்டுக்கிறாரு. இதை வளர்த்தா இது ஊர் வம்பியெல்லாம் இழுத்துட்டு வருதுங்க மிஸ். நான் என்ன பண்ணுவேன்? ஸ்கூலை விட்டு நிறுத்திக்கலாம், நான் படிக்க வச்சுட்டோம், இந்த எஸ்எல்சியை முடிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தா இது இப்படி எல்லாம் போயிட்டு வருது, கொஞ்சம் பாருங்க மிஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆயிஷா கிட்ட திரும்பி இன்னைக்கு சாயந்தரம் ஹாஸ்டல் வந்து என்னை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை விட்டு போயிட்டேன். நான் நினைச்சேன் நானும் ஆயிஷாவும் அதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் என்னால் ஆயிஷாவை தொடாமல் பேசவே முடியாது. அவளை தொட்டு தான் பேசுவேன். அதுக்கப்புறம் ஆயிஷா எப்போ லீவ் விட்டாலோ அவங்க சித்தி சொல்கிறா, நான் வேலையை வேகமாக படிச்சுட்டு 11 மணிக்கு பிறகு ஷார்ப் ஹாஸ்டலுக்கு வந்துடும்.
ஹாஸ்டலுக்கு வந்து சும்மாவே இருக்க மாட்டா, நிறைய கேள்வி கேட்பா. எப்படி கேள்வி கேட்பா தெரியுமா? ஒரு நாள் ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துன்னு வந்துட்டு, மிஸ் இந்த மெழுகுவர்த்திய நாம எரிச்சோம்னா நிறைய வெளிச்சம் கொடுக்குது, ஆனா சூடு கம்மியா இருக்கு. அடுப்புல நிறைய வெப்பம் வருது, ஆனா வெளிச்சம் கம்மியா வருது. ஏன் மிஸ் அப்படின்னு கேட்பான். இன்னொரு நாள் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கேன், அப்ப கேட்கிற ஆயிஷா, மிஸ் இந்த துணியை துவைக்கிறீங்களே, இந்த சோப்புக்கும் குளிக்கிற சோப்புக்கும் என்னமா வித்தியாசம்? ரெண்டுமே அழுக்கு தானே போக்குது, எப்படி மிஸ் அழுக்க போக்குது அப்படின்னு கேட்டான். இப்படி அவன் கேள்விகளாக ஒழிச்சுக்கிட்டே இருந்தான். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பொண்ணு கேள்விகளால இந்த பிரபஞ்சத்தை புரட்டி கூட வந்திருக்காளோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் ஒரு நாள் கேட்டான், மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா யாருங்கன்னா அப்படின்னு கேட்டான். யாருங்க? த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா, பெஞ்சமின் பிராங்க்லின். அவரு மின்னல்ல கரண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா. ஆமா, அதுக்கு அவரு பட்டத்துல என்னமா பயன்படுத்தினாரு அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரியாது, சயின்ஸ் டீச்சரா இருந்தாலும் எனக்கு தெரியாது. அப்பதான் ஆட்சியா சொன்னான், அவரு பட்டத்துல அவர் பயன்படுத்தினது என்ன தெரியுமா? என்ன? பட்டு துணி. அந்த பட்டு துணியை பயன்படுத்தி தான் மின்னல்ல மின்சாரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் ஆயிஷா. ஆயிஷா கேள்வி கேட்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் அவன் சொன்னான், இந்த பெஞ்சமின் பிராங்க்லினோட புத்தகத்துல சிலதெல்லாம் புரியவே மாட்டேங்குது மிஸ் அப்படின்னா. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஆயிஷா எல்லாமே எல்லாருக்கும் புரியாது ஆயிஷா, அதுக்கு ஒரு வயசு வரணும்ல, நீ சின்ன பொண்ணு இல்ல, அதனால உனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு ஆயிஷா, மிஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்லை மிஸ், அது இங்கிலீஷ்ல இருக்கு மிஸ், அதான் பிரச்சனை, லாங்குவேஜ் தான் மிஸ் பிரச்சனை. நான் சொன்னேன், லாங்குவேஜும் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். ஆயிஷா சொன்னேன், மிஸ் வயசு இல்லை மிஸ் பிரச்சனை, நியூட்டன் தன்னோட கண்டுபிடிப்பை தொடங்கும்போது அவருக்கு வயசு 12, பெஞ்சமின் பிராங்க்லின் மின்சாரத்தை கண்டுபிடிக்கும் போது அவரோட வயசு 40. எனக்கு அந்த விஷயம் அப்பதான் தெரியும். 40 வயசுல மின்சாரத்தை கண்டுபிடிச்சார். வயசு மேட்டர், நாலேஜ் மேட்டர் மிஸ். எந்த வயசுல ஆனாலும் விஞ்ஞானி தான் மிஸ். தமிழ்ல இதெல்லாம் எழுதுனா எவ்வளவு நல்லா புரியும் தெரியுமா மிஸ்? நம்ம மூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி தமிழ் அறிவியல் கட்டுரையில் எழுதுனா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் சொன்னேன், எழுதுனா நல்லா தான் இருக்கும், எழுதுங்களா மிஸ்? ஐயோ அதுக்கெல்லாம் நிறைய அறிவு வேணுமா மிஸ்? உங்ககிட்ட இருக்குங்க மிஸ், நீங்க தான் எழுத மாட்டேங்கிறீங்க மிஸ், எழுதுங்க மிஸ் அப்படின்னு சொன்னான். நான் என்ன ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா சொல்லும் பொழுது நான் நினைச்சேன், ஆயிஷாவை கண்டுபிடிச்சிட்டேன்ல, நீடு துயிலிக்கிய எனது துயிலே பாடிடுவினாலும் உனது புகழே வெஞ்சிடுவாய் உலகை நீ உனது அறிவால் நெஞ்சிடுவேன் பின்னாலே கவரி வீசியே. இப்படி ஆயிஷாவுக்கு கவரி வீசிட்டு நான் பின்னாடி நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆயிஷா பெரிய ஆளா வருவா அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் அந்த சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சு. சில்ட்ரன்ஸ் டேல அந்த கலெக்டர் வந்தார். ஈவினிங் தான் சில்ட்ரன்ஸ் டே, அதனால காலையில ஸ்கூல் லீவ். அதனால ஆயிஷா 11 மணிக்கெல்லாம் வருவான்னு நான் நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன்.
ஆயிஷா கையில எப்பவுமே ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்ல ஆயிஷா நிறைய விஷயங்கள் வச்சிருப்பா. இந்த மேக்னெட்டிக் கிளாஸ் என்கிட்ட இருந்து சண்டை போட்டுவாங்க, ஒரு லெதர் பை. அதுக்கப்புறம் ஒரு சிலிண்டர் வச்சிருப்பா. அப்புறம் ஒரு பாடாத டிரான்சிஸ்டர் ரேடியோ. நான் நினைக்கிறேன் அவளோட பெரும்பாலான டைம் வந்து அந்த ரேடியோ சரி பண்றதையே அவள் காலத்துக்கு வச்சுட்டு இருப்பாங்க, அதை பாட வைக்கிறது. இப்படி எப்பவுமே அந்த கையோட நம்ம ஆயிஷாவை பார்க்கலாம். இன்னைக்கு 11 மணி ஆச்சு, ஆயிஷா வரல. அப்பதான் நான் ஹாஸ்டல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா துணி துவைச்சிட்டு இருந்தேன். ஈவினிங் தானே கலெக்டர் ப்ரோக்ராம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி துவைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆயிஷா வந்து ஆயிஷா பற்றி நான் யோசிக்கல, நான் துணி துவைச்சிட்டு இருந்தேன், வீட்டு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போதான் ஆயிஷா கூப்பிடுறதா சொல்லி ஒரு பொண்ணு மிஸ் அப்படின்னு, என்னம்மா ஏன் இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டேன். மிஸ் ஆயிஷா கெமிஸ்ட்ரி லேப் பக்கத்தில் இருக்கா மிஸ், உங்களை வர சொன்னா மிஸ் அப்படின்னா. எனக்கு ஒரு பக்கம் கோவம் வந்துச்சு. அவள் அங்கே இருந்துக்கிட்டு என்ன வர சொன்னாளா? ஏன் அவ வரமாட்டாளா? ஒரே ஒரு முறை தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். என்னமோ பொறி தட்டுச்சேன். ஏன் நான் வர சொன்னான் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை வேக வேகமாக மாற்றிக்கிட்டு நான் ஆயிஷாவை பார்க்க ஓடுவேன். இன்னும் தூரத்தில் வந்து நான் ஆயிஷாவை பார்த்தேன். ஆயிஷா லேப்ல அப்படி பின்னாடி உட்கார்ந்துருந்தா. என்னை பார்த்து மிஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு அப்படா அப்படி ஒரு நிம்மதி. என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கிட்ட போயிட்டு, மிஸ் நீங்கள் ஒரு வாரம் பாடல இருக்கிறீங்களா? ஆமாம். நைட்ரஸ் ஆக்சைடை பற்றி பாடம் எடுத்தீங்கள? ஆமாம். 100 டேஸ் சொன்னீங்கல்ல, லாக்டவுனில் கேட்டேன் நைட்ரிக் ஆக்சைடு தண்ணியில் கரையுமான்னு கேட்டா? ஆமாம் கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? தண்ணியில் கரையும்னு சொன்னேன். எத்தனை நாளில் கரையும், எத்தனை நாளில் கரையும், தண்ணியும் கரையும்னு சொன்னேன். சொன்னீங்கல்ல. நான் நைட்ரஸ் ஆக்சைடை தண்ணியில் கரைச்சி சிரிஞ்சில் எடுத்து ஒரு விஷயம் பண்ண அப்படின்னு சொன்னான். ஏன் பண்ண? மிஸ் ஒரு நாள் கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சாங்களே. ஆமாம் நான் கேட்டேன், ஏன் இப்படி பட்டப்பட்டையா இங்கே இருக்கு அப்படின்னு கேட்டேன். கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சாங்க மிஸ் அப்படின்னு நீ சொன்னேன். ஏன் கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சாங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீ என்ன பதில் சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னோம்? மிஸ் 10ஆம் கிளாஸு என்ன நோட்ஸ்ல இருக்கோ அப்படியே தான் எழுதணும், சொந்தமாக எழுதக்கூடாதுன்னு அடிச்சாங்க மிஸ். ஆமா. அப்புறம் அந்த ஹிஸ்டரி மிஸ் அடிச்சாங்கல்ல? ஆமா. ஏன் அடிச்சாங்க? நான் அசோகர் புத்த மதத்துக்கு மாறினா அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், புத்த மதத்துக்கு யார் மாத்தினாங்க மிஸ் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க புத்த பிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த புத்த பிக்குவோட பேர் என்ன மிஸ் அப்படின்னு கேட்டேன். இந்த புத்த பிக்குவோட பேரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் உபகுப்தர் அப்படின்னு சொன்னதும் நான் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டியா, டெஸ்ட் பண்றியா நாலேஜ் அப்படின்னு அடிச்சாங்கல்ல? ஆமா. அப்ப அடிச்சா அடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கான்னு கேட்டல? ஆமா. அத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னான்.
இந்த நைட்ரஸ் ஆக்சைடை தண்ணியில போட்டு கவலைக்கு போட்ட மல்லாக்க போட்டு 2 மணி நேரம் ஆச்சு. தானே அப்படியே கிடைக்கும் மிஸ் அப்படின்னு சொன்னான். நான் மெதுவா அந்த கவலையை எடுத்து அப்படி பார்த்து அப்படி போட்டேன். கவலை செத்து போயிருந்தது. ஆயிஷா கவலையை நான் போட்டுட்டு இப்படி பார்த்ததும், மிஸ் என்னாச்சு மிஸ் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஸ்கேல் எடுத்தா. அதை விடுங்க மிஸ், இந்த ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேல நீங்க என்ன அடியில அப்படின்னு சொன்னான். ஏன் ஆயிஷா? மிஸ் அவளுக்கு தெரியல, அதேதான் அந்த இன்ஜெக்ஷனை எனக்கு போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு விபரீதம் புரிஞ்சிருச்சு. ஆயிஷா அப்பதான் ஆயிஷா, மிஸ் தவறு செத்து போச்சா மிஸ் அப்படின்னு கேட்டா. நானும் செத்துருவா மிஸ் அப்படின்னு கேட்டா. யாராச்சும் வாங்கல, யாராச்சும் வாங்கல, மிஸ் யாராச்சும் வாங்கல. தூக்கிக்கிட்டு ஆட்டோல போட்டுட்டு நான் போகிறதுக்குள்ள அந்த ஆட்டோலையே ஆயிஷா வீட்டு போயிட்டா. ஆயிஷா என்னை விட்டு போயிட்டா. என்ன அறிவாளியா ஆக்கிடாத விட்டு போயிட்டா. ஆயிஷா கிட்ட சொல்லணுமே, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தமிழ்ல நான் எழுதியிருக்கேன்னு சொல்லணுமே. நீ கேட்ட கேள்விகளை நான் விட கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லணுமே. நான் சொல்லணுமே. போனாயே என் மகனே, முகமிடம் சொல்லாமல் போனதில்லை, முகமிடம் சொல்லாமல் போனதில்லை. புத்தன் கண்ட மோதியை போல பேதையும் நானும் உன்னை கண்டேன். போற்றிப்பு கண்ணிட முத்தி தந்தார் வல்லார் உலகில் எங்கே சென்றார். வல்லார் உலகில் எங்கே சென்றார். புத்தகம் பால்வனம் தேடுதம்மா, நீ கேட்க கேள்விகள் வேண்டுதம்மா, நீ கேட்க கேள்விகள் வேண்டுதம்மா. நீ கேட்க கேள்விகள் வேண்டுதம்மா. உங்கள் வகுப்பறைகள் மிகவும் எளிமையாக இருக்கும், எந்த கேள்விகளும் இல்லாமல். நன்றி.